பல்லவே எப்படி இருக்குது தேட்டரு? பாப்கார்ன் வந்துருச்சு, சிக்கன் வந்துருச்சு, ஒரு கோல்டு காஃபி. தரமா இருக்குது. மட்டன் பிரியாணியும் இந்த தந்தூரி மிக்ஸ் பண்ணி சாப்பிடும் போது வேற லெவலு. சரி வாங்கி வைக்க. தேங்க்யூ, பாய். நல்லா பிடிச்சிக்கோ. ஓகேவா? ஓகே. வணக்கம் மக்களே, வெல்கம் டு K7 யூடியூப் சேனல். மக்கள் என்னுடைய தலையை பாருங்கள் மக்கள், நம்ம சப்ஸ்கிரைபர் தானுங்க கடைக்காரர். எங்கள் ஊர் என்னைக்குமே ரெகுலராக வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிவகிரியில் வந்து ஹைலுக்குன்னு சொல்லிட்டு எங்கள் ஊரில் அம்மன் கோயில்னு சொல்லிட்டு அங்கே போய் முடி வெட்டுவன்ல, அதெல்லாம் வெளியில் காமிச்சிருக்கேன். அந்த சிவகிரி ஏரியா முழுக்கவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி கடை லீவுங்க. இப்போ நானும் சிவகிரியெல்லாம் போயிட்டு அவர் கால் பண்ணி எதுவும் பண்ண முடியாதுங்களா அப்படின்னா, இல்லைங்க பஸ்ஸு நான் மட்டும் போடுற மாதிரி தான் வந்து வெட்டி கொடுத்துருவேன், மொத்த சங்கத்துக்காரங்க எல்லாருமே வந்து நம்ம ஏரியா லீவுங்க, அதனால் வந்து எதுவும் பண்ண முடியாதுங்க அப்படின்னாரு. அப்புறம் இன்றைக்கி கல்யாண நாளுங்களா மக்கள், தமிழன் டைல் பார்த்து வந்துருப்பீங்க. ஸோ அதனால் வந்து சரி முடி வெட்டினா தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முடி வெட்டுறதுக்கு எங்கள் ஊரில் பக்கத்தில் ஒரு கடைக்காரர் இருந்தார். அங்கே வேணால் அவர் நம்ம சப்ஸ்கிரைபரு கொடுத்தேன், வெட்டினார். ஓகே மக்கள்ஸ், பின்னாடி தான் கொஞ்சம் ஒன்றை எடுத்துட்டாருன்னு நினைக்கிறேன். அது நான் தான் எடுக்க சொன்னேன், ஆனால் ரொம்ப மேலே தள்ளி எடுத்து விட்டார். சரி விடுங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அது கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் லெவல் கம்மிஞ்ச மாதிரி இருக்குதுன்னு வைங்களேன். என்னமோ பல்லவி, அதுவும் இல்லாமக்கா இப்போ என்னமோ என்ன பல்லவி என்ன கிஃப்ட்டு? பர்ஸு தானே? ஓகே ஓகே, பர்ஸு எனக்கு கிழிஞ்சிருச்சு. ஓகே ஓகே, சூப்பர். இப்படி மக்கள்கிட்ட காமிக்கலாம். நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஓகே மக்கள்ஸ், பல்லவே எனக்கு கல்யாணம் ஆகாதுமோ இது பர்ஸு கிஃப்ட் பண்ணியிருக்காப்புல, நல்லாயிருக்கு. மக்கள்ஸ் இங்கே பாருங்க, தவன் ரெடியாகி வந்துட்டான். உச்சி குடம் போட்டு விட்டா பல்லவி. இது நல்ல எங்கள் வெளியே இப்படி எங்கே எடுத்துகிட்டு போகிறது பைப்பு இல்லையா? கோமாளியாட்ட. ஏன் கோமாளி வேறு எப்படி இருக்குது வேறு அழகா? கோமாளிக்கிட்டே தவங்க வேறு வேறு எப்படி இருக்குது? முட்டி மொட்டை அடிக்கணும் மக்கள்ஸ், 3வது வருஷம் ஸ்டார்டிங்கில் மொட்டை அடிக்கணும் பழனியில். ஏசாமி தங்குட்டே இப்போ எப்படி இருக்குது? எங்கே வைங்க பாரு, இங்கே லைட் எரியுதா? ஏ சூப்பரே, சூப்பர் குட்டி. போலாமா? லைட்டு கால் எரியுதா? சரி ரெடியா? மக்கள்ஸ் நேற்று நான் வீடியோவில் சொல்லலைங்க, ஏன் வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் டவுட் வந்துருக்கும் ஏன் கோயிலுக்கு போகலை அப்படின்னு சொல்லிட்டு. மேபி இந்த கிளிப்பு முன்னாடி போட்டிருந்தேன் அப்படின்னா இந்த வீடியோவில் நான் கோயிலுக்கு போயிருக்க மாட்டேன். எதனால் அப்படின்னா பங்காளி வீட்டில் வந்து எங்கள் ஆயா ஒன்று இறந்துருச்சுங்க. அதனால் வந்து ஒரு 10 நாளைக்கு வந்து புண்ணியாச்சனை பண்ணுற வரைக்கும் கோயிலுக்கு போகக்கூடாது. அந்த காரணத்தினால தான் கோயிலுக்கு போக முடியல. அதனால தான் படத்துக்கு போயிட்டு அப்படியே ஹோட்டலுக்கு போயிட்டு வந்துட்டோம். இல்லை நான் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே கோயிலுக்கு தான் போயிருப்போம். சரிங்களா? சரி வாங்க பார்க்கலாம் வாங்க. ஓகே மக்கள்ஸ், கிளம்பியாச்சுங்க. எங்கே கிளம்பியாச்சு அப்படின்னா படத்துக்கு கிளம்பியாச்சு. என்ன படத்துக்குன்னா படத்துக்குன்னா கல்கி படத்துக்கு ஈரோட்டில் சக்தி தேட்டரில். இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருப்போம்ல, மிக பிரம்மாண்டமான தேட்டருங்க, 7 ஸ்க்ரீன்னு நினைக்கிறேன், ரொம்ப பெரிய தேட்டர் ஈரோட்டில். அந்த தேட்டருக்கு தான் போகிறோம். டிக்கெட்லாம் புக் பண்ணியாச்சு, ஆன்லைன்லேயே பண்ணிட்டேன். ஸ்நாக்ஸ் எல்லாமே ஆன்லைன்லேயே போட்டேன். ஓகே போகலாமா? சரி ஓகே மக்கள்ஸ், கிளம்பலாமுங்க. மக்கள்ஸ் தவன் கூட ஒரே காமெடிங்கப்பா, ரொம்ப நாள் கழிச்சு வெளியே வரானா. அதுக்கு நம்ம பாருங்க, அது என்னது பஸ்ஸா? A few moments later. ஓகே மக்கள்ஸ், கார் பார்க்கிங்கில் ஒன்றாந்து காரை போட்டுங்க. அவங்க அங்கேயே விட்டு வந்துட்டேன். தேட்டர் பெரிய ஸ்க்ரீனில், அதனால் பார்க்கிங் மட்டுமே வருங்களே. தெரியுதா? இங்கிட்ட ஒரு பார்க்கிங்கு, இங்கிட்டு இது இங்கே நம்மள தெரியல மொத்தம் இதுதான் கார் பார்க்கிங். 2 வீலர் பார்க்கிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடியிலேயே இதுதான் தேட்ரு. அப்பா 2:40க்கு படம் மக்கள்ஸ், 2:35 ஆச்சு. கொஞ்சம் அட்வான்ஸ் வந்திருந்தால் கொஞ்சம் போய் எடுத்துக்கிட்டு இருந்துருக்கலாம். சரி வாங்க, பாருங்க இதெல்லாம் 2 வீலர் பார்க்கிங் அடியில். இதுக்கு முன்னாடியே காமிச்சிருப்பேன் நானும் கூடிய வந்த அன்னைக்கு. சரி ரைட் வாங்க படம் வாங்க. ஓகே மக்கள்ஸ், எல்லாம் பார்த்தாச்சு வந்தாச்சு. இங்கே ஒன்றாந்து இதை பையை கொடுத்துட்டுங்க, செக் பண்ணுறாங்களா இருக்குது. சரி ஓகே போலாமா? ஓடியா டைம் ஆச்சு, வாங்க போகலாம் வாங்க. செமையாக இருக்கும். நல்ல யாராவது ரியாக்ஷன் பண்ணுவான்னு நினைக்கிறேன். பயங்கர இன்டீரியர் ஒர்க்கு மக்கள்ஸ். அதுவாக பாருங்கள் 3 3D கிளாஸ் கொடுத்துருக்காங்க.
பார்க்கலாம், இதை போட்டு பார்க்கல எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரில. தவனை குட்டி பார்க்குது, வியந்து பார்த்துட்டு இருக்கிறான். தவனே ஃபஸ்ட்டு டைம் தவன் தேட்ரு, 2வது டைம் பல்லவி தேட்ரு. இங்கே பாருங்க போட்டு காமி பாருங்க. 1 2 3 எல்லாம் வந்து இந்த பக்கம், 4 5 6 7 எல்லாம் வந்து 2nd ஃப்ளோரு. வாங்க 2nd ஃப்ளோர் போல வாங்க. அண்ணா எத்தனை காட்டுங்கண்ணா? அண்ணா 2 இங்கிறாங்கண்ணா. அங்கே கேளுங்க 2. அங்கே தான் அதை போட்டிருக்கேன் பாருங்க. சரிங்கண்ணா, ஓகேங்கண்ணா. ஓடி ஓகே 4 5 இதில் பல்லவே எப்படி இருக்குது தேட்ரு? பிரம்மாண்டமாக இருக்கா? தவன் வார் எப்படி பார்த்துருக்குறேன்னு. சரி ஓகே மக்கள், வாருங்கள் செல்லலாம். ஓகே ரைட்டு மக்கள், என்ன படம் போல் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுதான் இருக்குல்ல பெரிய ஸ்க்ரீன் நினைக்கிறேன். நீ நேரம் போ, அந்த லாஸ்ட் பாப்பா அந்த 3rd கிளாஸ் மாட்டிக்கோ. டவுனுக்குட்டி படம் போட்டானுங்க. 3Dங்க, கண்ணாடி கழட்டிட்டு பார்த்தா நல்லா தெரிய மாட்டேங்குதுங்க. பல்லவி எல்லாத்துக்கும் போட்டு விட்டாச்சு. தவனே போட்டு பாருங்க, அப்போ தான் நல்லா தெரியும். கண்ணாடி போடலன்னு வைக்கல, நல்லா தெரிய மாட்டேங்குது. கண்ணாடி போட்டால் தான் தெரியுது. சொல்கிறேன் கடைசியில் எப்படி சொல்கிறேன். மகாபாரத இது கல்வியா? நான் என்ன கான்செப்ட் இல்லாமல் வந்தேங்க. காலப்போக்கில் பாண்டவர்கள் மக்கள்ஸ் இங்கிட்ட பாருங்க, பாப்கார்ன் வந்துருச்சு, சிக்கன் வந்துருச்சு, கோல்டு காஃபி. ஓகே வாங்க ஃபர்ஸ்ட் பாப்கார்ன்ல கோல்டு இது, அப்புறமா பாப்கார்ன் அப்புறம் சாப்பிட்டுக்கலாம். எலும்பு இருக்கு போறா சுடுது சுடுது சுடுதுடா. ஐயோ சரியான சூடு. இருங்க மக்கள், இவனை வச்சுக்கிட்டு என்ன பண்றது? பாட்சா வித்தாலும் 10 யூனிட் தராது. சுட சுட வாயில ஓடுற வெங்காயம். காசில கடவுள் பேனு தெரியாத பெருசு. சரி ஓகே மக்கள், அப்புறம் மீட் பண்றேங்க. சின்ன வயசு என் தாத்தா கொடுத்த நாய் மேல உட்கார்ந்து இருக்கானே, யார் இந்த கடவுள்? இவன் பேர் என்ன? இல்லப்பா, செத்து போகல, காத்துட்டு இருக்கு. வெளிச்சத்துக்கான நேரத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கு. முதல்ல இத தடுத்து பாரு. நானே உனக்கு 5000 யூனிட்ஸ் ஃப்ரீயா கொடுக்கிறேன். உலகத்துல நமக்குன்னு ஒருத்தர் இருந்தா பெட்டர். இந்த ஹியூமனிட்டி எல்லாம் ஒரு ஃபேமிலி தான். மக்களுக்காக போராடணும் அதெல்லாம் ஓகே, ஆனா ஏன் சொல்லணும்னு சொல்ல ஒருத்தர் இருக்கணும். பிடிச்சுக்கிற இந்த கை என் சொந்தம், சாஞ்சுக்கிற இந்த தோளும் என் சொந்தம். இது என்னோடது. இந்த ஃபீலிங்கே வேறப்பா. ஓகே மக்கள், படம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சா? நான் நிம்மதியாக படம் பார்க்க மாட்டேங்கியா? இன்னும் மட்டும் தேட்டர் கூட்டுற மாட்டான், காமெடியாக இருக்க மாட்டேங்கிறானு. படம் பார்த்தனுங்க. அதாவது என்ன அப்படின்னா கல்கி அவதாரம் மக்கள். கடைசியாக வந்து கமல்ஹாசன் தான் வந்து வில்லன் மாதிரி காமிக்கிறாங்க. ஆனால் வந்து கடைசியில் வந்து கமல்ஹாசன் வந்து ஒரு நடராஜர் ரூபத்தில் காமிக்கிறாங்க. தெரில, தேட்டர் வந்து பாருங்கள். செகண்ட் பார்ட் வந்தாலும் தெரியும். இன்னொரு டைம் இந்த படத்தை நார்மல் ஸ்க்ரீனில் பார்க்கணும் மக்கள். 3D அந்த கன்னடையெல்லாம் மேலே வாங்கிட்டாங்க. அந்தளவுக்கு படத்தில் தெரியுது, ஆனால் அந்தளவுக்கு நல்லா இல்லைன்னு வைங்களேன். நார்மல் ஸ்க்ரீனில் ஒரு டைம் பார்த்தா தான் தெரியும் மக்கள். அடுத்து பாருங்கள், ஜேம்ஸ் ரெஸ்டாரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரியாணி கடைக்கு நானும் பல்லவி தவனை சாப்பிட வந்திருக்கோம். அடுத்து ஓகே, இதெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்கு ஜம்முன்னு. சூப்பருங்க, வாங்க போய் உட்காரலாமா மக்கள். ஹோட்டலுக்கு சாப்பிட வந்த இடத்துல நம்ம ஆளுக்கு பாருங்கள் ஃப்ரெண்டு பிடிச்சி அங்கேருந்து இந்த பையனுக்கு தரான், நம்ம பையனுக்கு தரான். சாப்பிடுங்க. எலும்பு இருக்கு போய் இல்லையா? சூப்பர், பசி ஆயிடுச்சா? ஓகே பல்லவி, ஆரம்பிக்கலாமா? ரைட், எடுத்து வச்சு விடு. நம்ம ஆள் வெயிட்டிங்கில் இருக்கிறாரு. கமான்.
ஓகே 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 நீ வச்சுக்கோ மக்கள். மட்டன் பிரியாணிங்க சுட 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 அங்கே பாருங்க ஜம்முன்னு. என்னடா ஒரு மட்டன் பிரியாணி நினைக்காதீங்க, நிறையா சொல்லியிருக்கிறோம். தந்தூரி சொல்லியிருக்கிறோம், நான் சொல்லியிருக்கிறோம். போதுப்பா நீங்கள் சாப்பிடுங்க மக்களே. பிரியாணி வச்ச அடுத்த நிமிஷமே தந்தூரி வந்துருச்சு. இந்த வாப்பா ஆரம்பியுங்கள். வித்து வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்துருச்சு. இன்னும் பன்னீர் பட்டர் மசாலா மட்டும் வரணும். பன்னீர் பட்டர் மசாலா வந்துருச்சு. நல்லா இருக்குல்ல பலவே? பார்த்து தவணை கொஞ்சம் பீசஸோட வைக்கலாங்க. இந்த சாமி காக்குதா காக்குதா மால் காக்குங்கிறானுங்க. சரி ஓகே மக்கள் ஆரம்பிக்கலாங்க. ஜம்முன்னு மட்டனி சிக்கனி மிக்ஸ் பண்ணி அடிப்போமா ஒரு பைட்டு அடிச்சுட்டு மக்கள் நாங்கள் கொஞ்சம் ஃப்ரீயாக ஜாலியாக பேசிட்டு சாப்பிட்றோம். சரிங்களா? வழக்கமாக நிறையா பேசுவேன். இன்றைக்கி கொஞ்சம் ஃபேமிலியாக டைம் பண்ணலான்னு ஆசையாக இருக்குது. அதனால் ஓகேங்களா? சாப்பிடவா? சூப்பருங்க, தரமாக இருக்குது. மட்டன் பிரியாணியும் இந்த தந்தூரியும் மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது வேறு லெவலு. வீடியோ எடுக்க வேண்டாம்னு நினச்சேன், ஆனால் சூப்பராக இருக்குதுங்க. இந்த இது பன்னீர் பட்டர் மசாலா சிக்கன்லாம் தோற்று போயிருங்க. ஃபுல்லாக பன்னீர் ஸ்டஃப் பண்ணி வேறு லெவல். ஐயோ ஐயோ அண்ணா அண்ணா சரி வாங்கி வாங்கி ஓகே தேங்க்யூ பாய். ஓகே ஐயோ ஐயோ வேறு லெவல். ஓகே மக்கள், நானும் பலவையும் சாப்பிட்டோம். வீட்டுக்கு பார்சல் வாங்கிட்டோம். போலாமா? இந்த ஸ்வீட் என்னன்னு சொல்லிட்டு ஸ்வீட் ஒருத்தர் வாங்கி கொடுத்தாங்க. இல்லை என்ன கதை அங்கே வந்து நான் சரியாக பேசியிருக்க மாட்டேன். நான் சொல்கிறேன். அதாவது என்ன அப்படின்னா காரில் வாங்க சொல்கிறவாங்க. அதாவது உங்களுக்குள்ளே கொஞ்சம் ரிலாக்ஸாக பேசலாம். இந்த எங்களது மூன்றாவது ஆண்டு திருமண நாள் இங்கே முடிஞ்சது. சந்தோஷமா? என்னை கல்யாணம் பண்ணது சந்தோஷமா? ஓகே மக்கள்ஸ், ஒரு ஆனிவர்சரியில் முன்ன பின்ன தெரியாதவங்க கிட்ட ஒரு பரிசு வாங்கியிருக்கிறோம். ஒரு ஸ்வீட்டு எல்லாச்சும் ஜோன் பப்படி. அதாவது மக்கள்ஸ் என்ன அப்படின்னா, நமக்கு முன்னாடி இருந்தாங்க பார்த்தீங்களா, அந்த பையன் வந்து தவனுக்கு சிக்கன் கொடுத்தானுங்களா. சிக்கன் கொடுத்தோன்னே எனக்கு வந்து அவங்களுக்கு திருப்பி ஏதோ ஒன்று செஞ்சே ஆகணுமே அப்படின்ட்டு எங்கள் மனசு அப்படி தோணுச்சு. எனக்கு கல்யாணம் நல்லா வரும்ல, அந்த பையன் கொடுத்தோன்னே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பரவாயில்ல, அந்த பையன் நல்லா நான் சொல்லி தராங்க, நல்லா பழக்க சொல்லி தராங்கன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், ஒரு துக்குடா நார்த் இந்தியன் ஸ்வீட் ஒன்று அவங்களுக்கு ஆர்டர் பண்ணேன். பண்ணிட்டு பரவாயில்லனா வைங்கண்ணா எனக்கு கல்யாணம் ஆகுது அப்படின்னு சொன்னால் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. கடைசி இவங்க பில்லு பே பண்ணிட்டு பண்ணிட்டாங்க. ரிட்டன் எனக்கு வந்து இந்த மாதிரி சோன் பிரியாணி வாங்கி கொடுத்தாங்க மக்கள்ஸ். ரொம்ப சந்தோஷம் மக்கள்ஸ், நிறைவாக இருந்துச்சுங்க. உண்மையுமே அவங்க பண்ண ரொம்ப சந்தோஷம். பெங்களூர்லேருந்து நம்ம மஞ்சுநாத் ஃபோன் பண்ணி நீ பேக்கரிக்கு போ, நான் கேக் ஆர்டர் பண்ணுறேன், வாங்கிட்டு போன்னு சொன்னாருங்க. நான் தான் நின்ட்டேன், இல்லைங்கண்ணா வேண்டாம் சமாளிச்சிட்டேன், நான் அவுட்டில் இருக்கிறேன் வேண்டாம் அப்படின்ட்டேன். ஏன்னா அவர் நிறைய பண்ணிட்டாரு மக்கள்ஸ். வாவ் சேமா மக்கள். சரி வாங்க கேக் பார்த்துருவோமா? இங்கே இருக்குது பாருங்க, வானவில் கேக்கு, சாக்லேட் கேக்கு, நிறைய கேக் இருக்குது. மேலெல்லாம் இங்கே வரும் கேக் இருக்குது பாருங்க. அருமை. சரி வாங்கிட்டு போல வாங்க. இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது யார் அப்படின்னா மஞ்சுநாத் அண்ணாவுடைய பையன் புள்ள ஹபீஸு ஹெமிசா. நம்ம பெங்களூர் சப்ஸ்கிரைபருங்க மக்கள்ஸ். பெங்களூர் சீரீஸ் பண்ணப்போ இவங்க வீட்டில் தான் நான் ஸ்டே பண்ணியிருந்தேனுங்க. ஓகே மக்கள், கேக் வாங்கியாச்சு. அப்புறம் அதுபோல் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டேன். கேக்கு 450 வந்தது. நம்ம பெங்களூர் இருக்கிற மஞ்சுநாத் அண்ணா வந்து பே பண்ணிட்டாரு. மஞ்சுநாத் அண்ணா யார் அப்படின்னா பெங்களூர் சீரீஸ் பண்ண வீட்டில் தங்கி நம்மள அவர் தான். காலைல கூப்பிட்டு நீ ஈரோடு பறையில் போயிட்டு கடைக்கு போயிட்டு கேக் கடைக்கு போயிட்டு நீ சொல்லு, நான் அதுக்கு பே பண்ணுறேன், ஏன்னா கேக் வாங்கி கொடுக்குற அப்படின்னாரு. வேண்டாம் சரி இதை வந்து ஏன்னா அவருக்கு ஆல்ரெடி வந்து நிறைய நம்மளுக்கு செஞ்சுருக்கிறாருங்க. அந்த காலத்தால் சரி வேண்டாம்னு நினச்சேன். அதுக்கப்புறம் என்னென்னா அவர் சொன்னோடனே அவர் சரி ஓகே அப்படின்னு கொஞ்சம் டல்லாக பேசுகிற மாதிரி இருந்துச்சு. அதனால் எனக்கு கொஞ்சம் மன கஷ்டமாக இருந்துச்சு. சரி வர வழியில் நான் கேக் ஷாப் இருந்துச்சுங்களா, சரி ஓகே போய் நல்ல கடைக்கு போய் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு வாங்கியாச்சு. அண்ணன் பே பண்ணிட்டார் கேக்கு. அப்புறம் ஸ்நாக்ஸ்க்கு அப்புறம் நம்ம பே பண்ணி வாங்கியாச்சு. எல்லாம் நல்லா இருக்குதுங்க. அந்த இது ஈரோட்டில் எங்கே அப்படின்னா ஈரோட்டில் சோலாதிலிருந்து ஈரோடு போகிற வழியில் வந்து கீழே வந்து மெமரி ஃபோட்டோகிராஃபின்னு சொல்லிட்டு மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தி கேக் ஷாப் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. இது எக்ஸாக்டாக எங்கள் மக்கள் சொல்கிறாங்க. இந்த கார்மல் ஸ்கூலுக்கு கார்மல் ஸ்கூல் அந்த பக்கம், கார்மல் ஸ்கூலுக்கு பக்கத்துலேயேங்க. சரிங்களா? கீழே மெமரி ஃபோட்டோகிராஃபி, மேலே வந்து கேட்குது. பரவாயில்ல, எல்லாமே நல்லா நீட்டாக வச்சுருக்காங்க மக்கள். 1 hour later. மக்கள் இங்கே பாருங்க,
நம்ம ஆள் வர வரவே ஜம்முன்னு தூங்கிட்டார். வந்தோடனே நியாயப்படுத்திக்கிட்டார். மக்கள் நம்ம மஞ்சநாத்தை நான் கிஃப்ட் பண்ண கேக்கு வெட்டலாமா? ஓகே ரைட். லயா லயா யாருன்னா எங்கள் பேருக்கு மட்டும் கடைசி பிள்ளையோட பிள்ளைங்க. ஓகே வெட்டலாமா லயா? ஓகே மக்கள் வாங்க கேக் வெட்டலாம். இனிய திரும்ப நல்வாழ்த்துக்கள். நானே சொல்லிக்கிறேன். இப்படி லயா மஸ்குலாச பண்ணலாம். ஓகேவா? ஓகே சூப்பருங்க. ரைட். வாங்கிக்க சாமி. நல்லா பிடிச்சிக்கோ. ஓகேவா? ஓகே நீங்கள் விட்டுவிட. சூப்பர். என்ன ஃப்ளவர்னா என்னது? பிளாக் கரண்ட். பிளாக் கரண்ட் ஃப்ளவரு நல்லா ஃப்ளஃபியாக செம்மையாக இருக்குது கேக்கு. தேங்க்ஸ் டு மஞ்சுநாத் அண்ணா. தேங்க்ஸ் மக்கள்ஸ். ஓகே இந்தாங்க வாங்க வாங்க வாங்க. நீங்கள் வாங்க. வாங்க மக்கள். லயாவோட அப்பா சாரி பண்ணி லயாவோட அப்பா அவர் தான். ஓகே வாங்க. சரி ஓகே மக்கள். நம்மால் கட்டலை வெளியே தூங்கிட்டு இருக்கிறாருங்க. அதனால டிஸ்டர்ப் பண்ணல. தூங்கிட்டுங்க. ஆனால் மத்தியானமே அரை தூக்கத்தோடு எழுப்பிட்டு போனேன். அப்புறம் இப்போ தூங்க உள்ளேன்னு வைங்களேன். உடம்பு சில இது போல நான் போய் தேட்டருக்கு போய் இருந்திருக்கிறோம். கொஞ்சம் நாளாக ரெஸ்ட் எடுக்கணும் மக்கள். சரி ஓகே மக்களே, ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சுங்க. மீண்டும் ஒரு அடுத்த நாள் பஸ் நினைக்கிறேன். அதுவரை உங்களோட உங்கள் கஷ்டம் பஸ்ஸையும் பை. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பல்லவின்னு ஒருத்தி என்னோடய வாழ்க்கையை வந்ததுக்கப்புறம் தான் உங்கள்கிட்ட எல்லாத்தையும் ஷேர் பண்ணுறேன். என்னுடைய வாழ்க்கையை வந்து இப்படி இருந்தால் நான் இப்படி ஆனது பல்லவி வந்ததுக்கப்புறம் தான். தேங்க்ஸ் டு பல்லவி. பாய்.